கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துடைய வேத பாடத்தை பைபிள் ஸ்டடியை நம்ம படிக்க போகிறோம். அதை ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ரெண்டே ஃப்ரேசஸ்ல சொல்லிடலாம். who we were, who we are. நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம். அப்படிதான் அது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத வைத்து தான் 2ஆம் அதிகாரத்தை பவுல் எழுதுகிறார். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி நம்ம சொல்லணும்னா தயவுசெய்து அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் வசனங்கள் எல்லாம் ஸ்லைட்ல பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லணும்னா அதாவது முழு மனித குலத்துடைய பரிதபிக்கப்பட்ட நிலைமை எப்படி இருந்துச்சு, the pitiable condition of the whole mankind எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணவங்களோட லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஹோல் மேன்கைண்டையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரே நியூ ஃபேமிலியா கொண்டு வந்துட்டாரு. எப்படி ஒரு ஆதாம் ஏவால உண்டாக்கி அவங்க மூலமாய் மனுஷ இனம் வந்ததோ அது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இப்போ ஒரு டோட்டலா ஒரு நியூ ஃபேமிலி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த செகண்ட் சாப்டரோட கிறிஸ்பான நம்ம சம்மரின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதுல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத who we were அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், நாம் 1ஆம் அதிகாரத்திலையும் 1ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் மரித்தவர்களா இருந்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களா இருந்தோம். அதாவது எப்படி நம்ம வேதத்தின்படி வேதாகமத்துல மனுஷனை தேவன் என்ன செய்தார், தமது சாயலாக தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிந்த பொழுது தேவ சாயலையும் தேவ மகிமையும் அற்றவனாய் ஆயிட்டான். எல்லா மனுஷரும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள், தேவ சாயல் அற்றவர்கள் ஆனோம். ஸோ எல்லாரும் எப்படி ஆயிட்டோம், தேவன் அற்றவர்களாய் ஜீவன் அற்றவர்களாய் நம்ம எல்லாரும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம்னு சொல்லி பார்க்கிறோம். இதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம அந்நியர்களாய், அதாவது ஏலியன்ஸ் டு காடா நம்ம இருந்தோம். புத்தியில் அந்தகாரம் உள்ளவர்களாய், அதாவது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுகிற தன்மையில ஒரு டார்க்னஸ் இருந்துச்சு, இருதய கடினம் இருந்துச்சு, அறியாமை இருந்துச்சு, நம்ம இப்படிலாம் இருந்தோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி நம்ம மரித்தவர்களா இருந்தோம்னா சரீர பிரகாரமாக நம்ம மரிக்கல, மனதிலே நாம் மரித்து விட்டோம். மாம்ச சிந்தை மரணம் என்று ரோமர் 8:6 நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதாவது முழுசா மரிச்சிட்டா கூட அவனுடைய லைஃப் அதோட அவ்வளவுதான். ஆனா மனதிலே மரித்த ஒருவன் உண்மையாக மரித்த ஒருவனைய விட ரொம்பவும் பரிதபிக்கத்தக்க ஒரு நிலைமைன்னு தான் பார்க்கிறோம். அந்த கெட்ட குமாரன் இளைய குமாரனுடைய கதையில நம்ம பார்க்கிறோம்ல, அவங்க அப்பாவுடைய இருதயம் எப்படி அடிச்சிட்டு இருந்துச்சு, நான் இங்க இருக்கிறேனே, நீ எங்கடா போன, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு சாப்பாடு இருக்கா, உடுத்த துணி இருக்கா அப்படின்னு அவங்க அப்பாவுடைய இருதயம் படப்படத்து கொண்டு இருந்தது போல நம்ம அப்படி தூரமாய் போகிற, தேவனை விட்டு தூரமா இருக்கிற எல்லாரையும் குறித்து ஆண்டவர் அப்படிதான், மரித்து இருக்கிறீங்களே, அக்கிரமங்களிலே இருக்கிறீங்களே, உங்களுக்கே தெரியாம இருக்கிறீங்களேன்னு சொல்லி அங்க ஆண்டவர் அங்க சொல்லுகிற. அதுதான் அந்த இளையகுமாரன் திரும்பி வந்த பொழுது அந்த அப்பா சொல்றாரு, இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்ப்பித்தான். நிஜமாவே அவன் மரித்தானா? இல்ல, அவன் அப்பாவை விட்டு தூரமா போயிட்டான், அவன் செத்தவன மாதிரி ஆயிட்டான், அவன் இல்லாமலே ஆயிட்ட மாதிரி ஆயிட்டான், ஆனா திரும்பவும் வந்துட்டான், அதனால நான் அவனை விருந்து கொண்டாடுறேன். அதனாலதான் ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிறது, ஒரே ஒரு பாவி திரும்பவும் உயிர்ப்பிக்கிறதை குறித்து பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சோ இந்த அந்த மரித்த காரியங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவங்களை அந்த மரித்த நிலவரங்களில் இருக்கிறவர்களுக்கு வேற என்னென்ன டேர்ம்ஸ் இந்த பைபிள்ல நமக்கு சொல்லி இருக்குதுன்னா, தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரோட செத்தவங்களோட தூங்கிட்டு இருக்காத எந்திரின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனக்கண்கள் அவர்களுக்கு குண்டாக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். பிணியாளிகள், சிக் பீப்புள் என்று சொல்லி பார்க்கிறோம். இருளன் அதிகாரத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சோ நம்ம எல்லாரும் அந்த மாதிரி தான் நம்ம இருந்தோம், ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சரி, அப்படி இருந்தோமே அந்த பாஸ்ட்ல யாரால நடத்தப்பட்டோம், அந்த மரித்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யாரால நடத்தப்பட்டோம் என்பதை இதே 2ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்கள்ல பார்க்கிறோம். முற்காலத்துல
நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்து கொண்டீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, எல்லா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவுடைய அவனுடைய ஆவிக்கு ஏற்றபடி நீங்க நடந்து கொண்டீங்கன்னு பார்க்கிறோம். அடுத்தது, முற்காலத்துல நாம் மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை எல்லாம் செய்தோம் சொல்லி பார்த்தோம். அதாவது உலக வழக்கம், அதாவது உலகம். அடுத்தது அந்த ஆகாயத்து அதிகார பிரபு பிசாசு. அடுத்தது மாம்சம், அதான் மாம்சம், உலகம், பிசாசு, மாம்சத்தால் நம்ம நடத்தப்பட்டோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. சோ இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்தால நடத்தப்படுறது, இந்த பிசாசினால நடத்தப்படுறது, மாம்சத்தினால நடத்தப்படுறது, இது எல்லாமே பேய்த்தனத்திற்கு அடுத்தது என்று சொல்லி யாக்கோபு நிருபக்காரன் தன்னுடைய நிருபத்துல எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ டோட்டலாவே we were under his control, சேட்டன்ஸ் கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம் ஏற்கனவே. எல்லாரும் நான் ஒரு தெய்வ பக்தி உள்ள பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைன்னு சொன்னாலுமே நான் பர்சனலா என்னுடைய தேவனை என் ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் அப்படிதான் நடத்தப்படுகிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வ பக்தி உள்ள பெற்றோரே பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிற வரைக்கும் பிள்ளைங்க வேற பொல்லாங்கனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அதனால சிறு வயதுல இருந்தே நம்முடைய போக்கஸ் எல்லாமே பிள்ளைங்களை கர்த்தருக்கு நேராய் எவ்வளோ சீக்கிரமா முழுசுமாய் அவங்கள தேவனுக்கு நேராய் நடத்த முடிகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு நேராய் நடத்த முடிகிறதோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எப்படி நீங்க எல்லாமே உலகம், பிசாசு, மாம்சம் எல்லாமே பிசாசினால் நடத்தப்பட்டதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலக வழக்கம்னு நம்ம பார்த்தோம்னா அது ரெஃபரன்சஸ்ல நம்ம ஸ்லைட்ல நீங்க தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு பிசாசுக்கு பெயர் இருக்கு. இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் இருக்கு அருமையானவர்களே. அடுத்தது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உடனே நீங்க இந்த உலகத்தோட தேவன் அவன் தானான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. டோட்டல் கண்ட்ரோலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கு. பட் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் செலிப்ரேட் ஹிம் as God. இல்ல, சோ இப்பிரபஞ்சத்தின் தேவன்னா தேவன் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. சோ அந்த அர்த்தத்துல தான் அந்த மாதிரி பைபிள்ல அது ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த உலகத்தின் அதிபதியாகி இந்த பிசாசு உலகம் நம்மை நடத்துது. எப்படி நடத்துது அப்படின்னு பார்த்தா வார்த்தையால தான் நடத்துது அருமையானவர்களே. வார்த்தையினால தான் இந்த உலகம் மனுஷரை மோசம் போக்குகிறது என்று சொல்லி யாக்கோபு 3:6 நம்ம பார்க்கிறோம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவு என்ன? நாவு தான் உலகம். அது என்னெல்லாம் செய்யுது? முழு சரீரத்தை கரைப்படுத்துது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்துது. அதோடைய சோர்ஸ், அந்த நாக்குடைய சோர்ஸ், தேவன் இல்லாதவர்களுடைய அந்த சோர்ஸ் எங்க இருந்து வருது? நரக அக்கினியினால் அது கொளுத்தப்படுகிறதா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ உலகத்தின் சொற்பொழிவுகள், தத்துவ ஞானங்கள், இதெல்லாமே தயவு செய்து நம்ம கவனமா இருக்க வேண்டும் அருமையானவர்களே. அது எல்லாமே ஒரு பிட் ஆஃப் பாய்ஸ். சோ உலகம் என்பது பிசாசினால் கவர்ன் பண்ணப்படுகிறது என்பதை நம்ம படித்தோம் அருமையானவர்களே. இரண்டாவதாக ஆகாயத்து அதிகார பிரபுவினால் நடத்தப்பட்டீங்க. அது ஆகாயத்து அதிகார பிரபுனா எப்படி பிசாசுன்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் எழுதுகிறாரு, உலகம் முழுவதும் என்ன செய்கிறது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய கண்ட்ரோல். அதாவது ஆண்டவர் உலகத்தை, பூமியை சிருஷ்டித்து மனுஷன் கையில கொடுத்து ஆண்டு கொள்ளுங்க, கீழ்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனா மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அந்த உரிமையை, அந்த அதிகாரத்தை அவன் பிசாசுக்கு கொடுத்து போட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்படிதான் அது டிரான்ஸ்பர், மனுஷனே தான் அதை இவனுக்கு கொடுத்து அந்த அதிகாரத்தை அங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து திரும்பவும் அவன் கிட்ட இருந்து அந்த ரைட்ஸை பிடுங்கி மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, நான் அப்போ உனக்கு வலிக்காம கொடுத்தேன், ஆனா நீ அதை ஈஸியா இழந்துட்ட. இப்போ நீ என்ன செய்ய? அதை அவன், அதாவது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் மிதிப்பாராக. சோ we have to triumph. நாம அந்த வலு சர்ப்பத்தையும் வாலு சிங்கத்தையும் நாம மிதித்து ஜெயம் எடுக்க, கர்த்தருடைய கிருபையை கொண்டு நாம மிதித்து
குறித்து ஜெயம் எடுக்க ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். ஸோ இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவை குறித்து நம்ம பார்க்குறோம்னா, பறவைகளை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த விதைக்கிறவனுடைய உமையில சொல்றாரு, சில விதை என்ன செய்து வழி அருகே விழுது, பறவைகள் வந்து அதெல்லாம் பற்றிச்சுன்னு. அந்த பறவைகளை குறித்து மத்தேயு, மார்க்கு, யோவான்ல பொல்லாங்கன் என்று பிசாசுடைய பெயரை சொல்லியிருக்கிறது, சாத்தான் என்று சொல்லியிருக்கு, பிசாசுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த வழி அருகே நம்முடைய இருதயத்தில் விழுகிற அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக உணர்ந்து அதை உள்ளே எடுக்கலைன்னா பறவைகள், சாத்தான் வந்து அதை என்ன செய்யறான், எடுத்து போடுகிறான். அதுதான் ஆகாயத்து அதிகார பிரபுவுடைய வேலைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சாத்தான் எங்க இருந்தான், ஏற்கனவே தேவனுடைய தூதர்களாக தான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களாய் தேவனோடு கூட பரலோகத்துல இது இருந்தான். ஆனா அவனுடைய பெருமையினால நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துல வீற்றிருப்பேன், தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவன் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து அவனை தள்ளி விட்டார். அவன் இப்போ வான மண்டலங்களில் இருக்கிறான். அவன் அங்கதான் இருக்கிறான். எப்ப வரைக்கும் இருப்பானா, உபத்திரவ காலத்துல, நடுவுல மகா உபத்திரவ காலத்தின் போது அவன் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், மீகாவேல் தூதனுடைய அவனோட போர் செய்து அந்த சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் இந்த பூமிக்கு தள்ளு மட்டும் அவன் ஆகாயத்து அதிகார பிரபுவாய் அங்க இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவனுடைய முக்கியமான வேலை, உலகம் என்ன செய்யுது, உலகம் எப்படி நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணுது, எப்படி நம்மளை மறித்தவர்கள் ஆக்குது, அதோடைய வேர்ட்ஸ்னால. ஸோ இந்த ஆகாயத்து அதிகார பிரபு எப்படி நம்மளை அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்களாய் வைக்கிறான்னா, நம்முடைய அந்த வசனத்தை முதல்ல என்ன செய்யறான், நம்முடைய மனசுல அது புரியாத அளவுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பிரச்சனை அதுதான், மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். அதை வந்து புரிஞ்சுக்க முடியாம வேதத்தின் அதிசயங்களை, கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை, கிறிஸ்து அவர்களுக்காக உயிர்த்தார் என்பதை புரிந்துக்க முடியாமல் அவன் வைத்திருக்கிறான். அதுக்கப்புறமும் என்ன செய்யறான்னா, வசனம் உள்ள போகுது, ஆனா பலன் கொடுக்க விடாமல் உணர்வற்றவர்களாய் அவன் என்ன செய்யறான், வசனத்தை உள்ள போகிற வசனத்தை நம்ம உடனே உணர்ந்து அதை உள் வாங்காவிட்டால் வாந்தி பண்ண விடுகிறான், இல்ல அவன் அதை பிடுங்கி போடுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஆகாயத்து அதிகார பிரபு தாட்ஸ்னால, நம்முடைய சிந்தைகளினாலே நம்மை கெடுக்கிறான். உலகம் நம்மை வார்த்தைகளினால் கெடுக்கிறது, இந்த ஆகாயத்து அதிகார பிரபு நம்மை சிந்தைகளினால் கெடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் மாம்ச இச்சை, மாம்சத்தின்படி நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினதெல்லாம் செஞ்சோன்னு பார்க்கிறோம். அதுவும் ஆனா பிசாசுடைய நடத்திப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3:13 ஏவாள் என்ன செய்கிறான், ஆண்டவர் வந்து ஏன் இப்படி செஞ்ச, ஏன் கீழ்ப்படியாம போன அப்படின்னு கேட்டா அவ சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் என்ன செஞ்சேன், புசித்தேன், அது சர்ப்பம் என்னை ஏமாத்துச்சு, நான் சாப்பிட்டேன்னு சொல்லி அங்க சொல்லுகிறாள். ஸோ நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினதை எல்லாம் செய்கிறதை சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். யூதாஸ் காரியோத்தையும் கூட குறிச்சு பார்க்கிறோம். காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் என்ன செய்தான், அவன் இருதயத்தை தூண்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தோய்த்து அவனுக்கு கொடுத்த பிறகு பிசாசு என்ன செய்தானா, அவனுக்குள்ளே முதல்ல தூண்டுறான். அதுதான் பிசாசு நம்மளுக்குள் பிரச்சனை இருக்கும்பொழுது துணிகரமாய் போய் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது, அதனாலதான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, விவரம் தெரிந்தவர்களுக்கு கம்யூனியன் கொடுக்கிறது அது ஒழுங்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு. அதாவது அதுதான், அதெல்லாம் புரியாம பண்ணும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலனுக்கே அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா. அவன் என்ன செய்தான், அங்க ஏற்கனவே அவனுக்கு பண ஆசை இருக்கு இல்ல, அந்த விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலத்தை ஒரு ஸ்திரீ உடைத்தப்போ, இது ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க, இதை வந்து நீங்க விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமேன்னு சொன்னப்போ, தரித்திரன் மேல் அவன் கரிசனையாய் அதை சொல்லல, அவன் திருடனானபடியால் அவனுக்கு அந்த பண ஆசை இருந்துச்சு, அதனால அதை சொன்ன. ஸோ அந்த பண ஆசையோடு அவன் போய் அங்க கம்யூனியன் எடுக்கிறான். அந்த கம்யூனியன் ஆண்டவர் தொட்டு கொடுத்து அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கு போறான். அப்பவே பிசாசு அங்க அவனை தூண்டி விடுறான். கம்யூனியனை வாங்கின உடனே பிசாசு அவனுக்குள்ளார புகுந்துறான். நம்ம ஆனா என்ன நினைக்கிறோம், கம்யூனியன் வாங்கிட்டோம்னா பிசாசு எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல கம்யூனியனை வாங்கின பிறகு அவனுக்குள்ளார புகுந்துறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ செய்கிறத என்ன செய்ய, சீக்கிரமாய் செய்யன்னு சொல்லி சொல்லுகிறார். அவன் என்ன செய்யறான், 300 பணத்துக்கு அங்க 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 இயேசு கிறிஸ்துவே 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையானவர்களே. சோ இந்த மாம்ச இச்சை என்ன செய்யுது, நம்மளை செயல்படுத்த வைக்கிறது, சரீரத்துல அசிங்கங்களை சரீரத்துல நம்ம செயல்பட வைக்கிறது. சோ உலகம் நம்மை வார்த்தைகளால் வஞ்சிக்கிறது, பிசாசு நம்ம
நம்மளுடைய சிந்தைகளால் டைரக்டா அவன் நமக்கு இன்டியூஸ் பண்றான். இந்த மாம்சம் என்ன செய்கிறது, நம்மை தவறானவைகளை பேச செய்ய வைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எப்படி நம்ம மரித்தவர்களா இருந்தோம், நம்முடைய வார்த்தையினால் சிந்தையினால் செயல்களினால் நம்ம மரித்தவர்களா இருந்தோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ சுபாவத்தினாலே நாம என்ன செய்தோம், மற்றவர்களை போல தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாய் நாம இருந்தோம். தேவனுடைய கோபத்திற்குரிய கோப பாத்திரங்களாய் நாம இருந்தோம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல பார்க்கிறோம், தேவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் we were aliens to God. ஆண்டவருக்கும் நமக்கும் தேவனுக்கு நாம் அந்நியர்களா இருந்தோம். தேவன் இல்லை என்ற நிலைமையிலே நாம் இருந்தோம் அருமையானவர்களே. அதை குறித்து நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தின்படி நம்ம புறஜாதியார். அதாவது பழைய ஏற்பாடுல ஒருத்தர் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு அங்க விருத்த சேதனம் தான் அங்க ஒரு நித்திய உடன்படிக்கையா இருந்துச்சு. இல்ல ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் வீட்டாரும் வீட்டுல இருக்கிற அந்நியனும் பரதேசியும் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னுடைய இருக்கும்படிக்கு நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க, அதுதான் நித்திய உடன்படிக்கை. சோ அந்த விருத்த சேதனம் இல்லாத எல்லாரும் புறஜாதியார். சோ நம்ம மாம்சத்திலே, இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் மாம்சத்திலே விருத்த சேதனம் இல்லாததினாலே நாம எப்படி இருந்தோம், தேவனுக்கு அந்நியராய் இருந்தோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. அதுதான் அவங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா யூதருக்கு இருந்துச்சு. தேவன் உடையவர்கள் என்பதற்கு அடையாளம் இருந்துச்சு, அது நமக்கு இல்லாமல் இருந்தது. நம்ம எப்படி இருந்தோம், கிறிஸ்துவை சேராத புறஜாதியாராய் விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருந்ததுனால கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அதாவது இஸ்ரவேலுடைய காமன்வெல்த்துக்கு நம்ம ஏலியன்ஸா இருந்தோம். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பாஸ்ட் ஹூ வி வேர் எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மரித்திருந்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தோம். உலகம் பிசாசு மாம்சத்தினால நம்ம வார்த்தையினால் சிந்தையினால் நடக்கையினால் நம்ம மோசம் போக்கி கொண்டிருந்தோம். அந்த பிசாசன் பார்த்தோம். தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாய், அந்நியர்களாய், நம்ம ஏலியன்ஸ் போல இருந்தோம். தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரங்களாய் நாம் இருந்தோம் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மள ஆண்டவர் என்ன செய்தாரு, அடுத்து பிரசன்ட்ல நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை தம்முடைய மகிமை நிலைமைக்கு அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. யாரை மாத்துறாரு, அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் அக்செப்ட் பண்றவங்களுக்கு, ஸோ இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அப்படியே டோட்டலா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். இதை தான் இதோடைய செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்கிறோம். எதனால அவர் கொடுத்தாரு, நானும் நீங்களும் செய்த ஏதோ ஒரு கர்மாவினாலயா, ஏதோ நம்ம நல்லது செய்ததுனால நம்மள செஞ்சாரா? இல்ல, நம்ம எல்லாருமே அப்படிதான் இல்ல, நீங்க எல்லாரும் அப்படி இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செய்தாரு, தம்முடைய மிகுந்த தயவினால், இல்ல தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம டோட்டலா அப்படி இருந்தோம், வெறுமனே அவருடைய அன்பினாலும் தயவினாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னிடத்துல இருந்து எதுவும் அவரை அட்ராக்ட் பண்ணல. ரோமர் 5:8 பார்க்கிறோம், நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ அப்படிதான், ஒண்ணுமே இல்லை என்னிடத்துல சொல்லிக் கொள்வதற்கு, எதுவுமே நல்லது இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன அன்பாய் நேசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி நேசித்தவர் என்ன செய்தார், மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. சோ எப்படி உயிர்ப்பித்தார், நான் செத்து போய் கடந்தேன், மண்ணோடு மண்ணாக ஒட்டி கொண்டிருந்தேன், என்னுடைய மரித்த நிலைமைக்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, அந்த சாவான நாற்றமான அந்த இடத்திற்கு குமாரனை அனுப்பி, அவருக்கு எனக்கு பதிலாய் அவரை அந்த இடத்துல வைத்து அவரை மரிக்க செய்து, ரத்தம் சிந்த வைத்து மரிக்க வைத்து அவரை எழுப்பு. ஏன்னா அவர் ஜீவாதிபதி, அவருக்குள்ளார ஜீவன் இருக்கு. அவரை எழுப்பும் போது என்னையும் சேர்த்து அதுல இருந்து என்ன செய்தாரு, எழுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ என் நிலைமைக்கு அவர் என்னை அவரோடு கூட எழுப்பினார், என்னோ தம்மோடு கூட அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருக்கிற. இயேசு கிறிஸ்து பிழைக்கலன்னா நமக்கு இந்த நாளில பிழைப்பு இல்லை, இன்னும் மரித்தவர்களாய் தான் நம்ம இருப்போம் அருமையானவர்களே. சரீர உயிர்த்தெழுதலை பற்றி அங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப 2ஆம் தரம் வரும்பொழுது அவர் என்ன செய்வாராம், அந்த மரித்தவர்களும் தேவனுடைய சத்தத்தை, தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். சோ சரீர உயிர்த்தெழுதலின் போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். சோ செத்த பிறகு எப்படி அந்த வார்த்தையை நம்ம கேட்க முடியும்? இன்றைக்கே என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அந்நியருடைய சத்தத்தை கேட்டா ஓடி போயிடும். சோ இப்பவே கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய பழகும் பொழுது அதுதான் ஆவியில நம்ம அப்படியே உயிர்ப்பிக்கப்படுகிறது. சோ இன்றைக்கு அந்த பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம அப்புறமா மரித்த பிறகு நம்முடைய சரீர உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல. அருமையானவர்களே, அடுத்து நம்ம பார்க்கிறோம், நம்மை அவர் அன்பினாலும் தயவுனாலும் நம்மள உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையும் விசுவாசமும். கிருபை என்றால் என்ன? அதுதான், அதாவது தகுதியே இல்லாத நமக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார், அதுதான் பெரிய கிருபை. எந்த நம்ம கிட்ட எந்த வேலிடேஷனும் அவர் பார்க்கல, குமாரனை அனுப்பினார், அதுதான் கிருபை. சோ விசுவாசம் என்னோடதா, நான் விசுவாசித்ததுனால தானே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல கூட, ஏன்னா அதுல தான் பெருமை பாராட்ட உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றார் அடுத்த வசனத்துல. அப்ப அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, வேதத்துல பார்க்கிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். சோ விசுவாசத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறது தேவன், எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஏற்றுக்கொள்கிறதும் அதுதான் அந்த ஆதி ஆகமத்துல ஆண்டவர் இப்படி இரு அப்படி இருன்னாரு, அதை ஏற்றுக்கொள்றதும் கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாததும் அந்த சாய்ஸ். இன்றைக்கும் எல்லாத்துக்கும் பட்சபாதமே இல்லாமல் அந்த விசுவாசிக்கிறதான ஆவிய, இது உண்மையா இருக்குமோ அப்படின்ற டவுட்ஸ் அங்க ஆண்டவர் அங்க அந்த விசுவாசத்தை எல்லாருக்கும் வைக்கிறார். அதை நம்ம அக்செப்ட் பண்றது நம்முடைய கருத்துல இருக்கிறது. அருமையானவர்களே, அடுத்து நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். ரெஃபரன்சஸ் தயவு செய்து ஸ்லைட்ல பார்த்துக்கோங்க அருமையானவர்களே. சோ இதனால ரட்சிப்பு டோட்டலா நமக்கு இரக்கம், இந்த 2ஆம் அதிகாரம் 4ல இருந்து 9ஆம் வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கம், அன்பு, தயவு, விசுவாசம், இது எல்லாமே தேவனிடத்திலே வருகிறது. பெருமை பாராட்டுறதுக்கு இது ஒண்ணுமே இல்லை, என்னுடைய கிரியை எதுவுமே இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எப்படி வானமும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், அங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை சிருஷ்டித்தது போல இந்த புதிய ஏற்பாட்டுல நம்மள ஆண்டவர் சொல்றாரு, நான் புதுசா திரும்பவும் உன்னை சிருஷ்டித்தேன், ஐ மேக் யூ அவுட் ஆஃப் நத்திங், நான் உன்னை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்றும் இல்லை, என்னிடத்துல இருந்து ஒண்ணுமே இல்லை, என்னோடது எல்லாமே ஒழுங்கின்மையும் வெறுமையுமா தான் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் எனக்குள்ள இருந்து சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் புதிதாய் பிறக்கிறது, மறுபடி பிறக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடுத்தது நம்மை ஆண்டவர் நம்முடைய இடத்துக்கு வந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார், ரட்சிக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு, அவரோடு கூட கிறிஸ்து இயேசு 7ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவோடு கூட நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், தலையாகிய கிறிஸ்து, நம்ம சபையாகிய நாம் சரீரம். சோ தலை ஒரு இடத்துல, சரீரம் ஒரு இடத்துல இருக்க வேண்டாம், தலை அங்கதான் இருக்குது. அது ஆவியினாலும் சரீரத்தினாலும் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் இல்ல, அவருடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்பட்டது, ஆவியும் உயிர்ப்பிக்கப்பட்டது, அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா நாம இந்த பூமியில ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவி எங்க போயிருது, அந்த சீட்டுக்கு போயிருது. சரீரம் மரித்தும் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் வருகையில சரீரம் அங்க போகும். இப்போதைக்கு நம்முடைய ஆவி ரட்சிப்பின் நேரத்துல நம்முடைய ஆவி இயேசு கிறிஸ்துவோடு கூட அங்க பிதாவின் வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாருல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கிற எவனையும் நான் உட்காரும்படி செய்வேன் என்று சொல்லி அங்க சொல்றாரு. அப்போ நமக்கு அங்க சீட்டு கொடுத்துட்டாரு. வேதத்துல கொலோசியர்ல சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி, மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள். ஆனா நாம இந்த பூமியில பூமிக்குரியவைகளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஆவி எங்க இருக்கிறது? தயவு செய்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் மேல, என்னுடைய சீட்டு மேல இருக்கு அப்படின்றத நம்ம இந்த நாளில ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான் அவர் வரும்பொழுது பறந்துருவேன்லாம் பாடுறோம், இன்றைக்கே நாம அங்கதான் இருக்கிறோன்ற அந்த நினைப்பு, சரீரத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது இந்த
மண்ணுக்கு போய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். மண்ணுக்கு போன பிறகு அந்த சரீரம் அங்க வந்து சேரும் அருமையானவர்களே. ஸோ இந்த செகண்ட் போர்ஷனுடைய சம்மரி, நம்ம முழுவதுமாய் தேவனுடைய இரக்கம், அன்பு, தயவு, விசுவாசம், இதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்ல. அடுத்தது அவரோடு கூட நம்மள உன்னதங்களில உட்கார வைத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதோடைய பர்பஸ் என்ன, எதற்காக, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாருன்னு பார்த்தோம்னா 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் நம்மிடத்துல விளங்க பண்ணும்படியாக அவர் அவ்வளோ ஆசையா இருக்கிறார். ஆண்டவர் என்ன, அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்ன என்பதை நம்மிடத்திலே, ரட்சிக்கப்பட்ட ஒரு இடத்துல விளங்க செய்ய அவர் ஆசையா இருக்கிறார். அவுட் ஆஃப் ஹிஸ் ஜெனராசிட்டி, அவருடைய தயாள குணத்தினாலே, தயவினாலே அவர் அதை நம்ம இடத்துல நான் விளங்க பண்ண. 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் 3 விஷயங்களுக்காக அவர் நம்ம இடத்துல அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. என்னெல்லாம், அழைப்பின் நம்பிக்கை, பரிசுத்தவான்கள் இடத்துல நமக்கு இருக்கிற சுதந்திரம், பலத்த சத்துவத்தின் வல்லமை, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க சொல்றாரு, அடுத்து இன்னொன்னு உங்களுக்கு வச்சிருக்கிறேன், வருங்காலங்களில் உங்களுக்கு என்னுடைய கிருபையின் மகா மேன்மையான அந்த ஐஸ்வர்யத்தை நான் உங்க இடத்துல விளங்க பண்ணுவேன். ஆனா யோசிச்சு பாருங்க, உண்மையாகவே நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள். அதாவது ஒண்ணுமே செய்யல, நமக்கு ஆண்டவர் இவ்வளோ பெருசா வச்சிருக்கிறாரு. மோசே அழைக்கிறாரு, அவருக்காகவே தான் ஓடுறாரு. மோசே அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அந்த மோசே அவ்வளோ கெஞ்சுறாரு, ஆண்டவரே உங்க மகிமையை, உங்க முகத்தை எனக்கு காட்டிருங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தனும் என்னை இப்போ பார்த்துட்டு உயிரோட இருக்கவே முடியாது. அதனால நீ என்ன செய்ய, நான் நீ கண்மலையின் வெடிப்புல நில்லு, நான் உன்னை தாண்டி போவேன், என் கையினால நான் உன்னைய அந்த வெடிப்புல நான் மூடி வச்சுக்குவேன், நான் போன பிறகு என் கையை எடுப்பேன், நீ அப்ப என்னுடைய பின்னாடி பார்ப்பேன், என்னுடைய முதுகை பார்ப்பாய். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ என் மகிமையை காண்பாய். ஆண்டவர் எவ்வளோ கிரேஷியஸா நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற, அதாவது மனுஷனுக்கு ஒரே ஒரு பிறப்பு தான் இல்லை. அந்த பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, மதித்து விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத அந்த ஸ்லாக்கியம் இன்றைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பிறந்த நமக்கு ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ அந்த மகிமை காண்பிக்கும்படியாக அவர் நமக்கு செய்திருக்கிறார். எதற்காக நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பார்த்தோம்னா, அவர் நம்ம இடத்துல, அதாவது இதுவரைக்கும் என்ன சொல்றாரு, உன் கிரியையினால உன்னை ரட்சிக்கலன்றார். ஆனா இனிமே நம்மள அவர் சொல்றாரு, ரட்சித்துட்டேன், இனிமே கிரியை செய், நற்கிரியை செய், அதுக்காக தான் நான் உன்னைய சிருஷ்டித்தேன், இதெல்லாம் ஏற்கனவே நான் உன்னிடத்துல ஆயத்தம் பண்ணி வச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ நேரமும் சொல்றாரு உன்னுடைய எந்த கிரியையும் உன்னை ரட்சிக்கல, இப்ப சொல்றாரு கிரியை செய்கிறதுக்கு, நல்ல கிரியை செய்யறதுக்கு தான் நான் உன்னை ரட்சித்தேன் என்று சொல்லி அவரு சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது ஒவ்வொரு நாளும் தான் செய்த கிரியைகளை பார்த்துட்டு இது நல்லது நல்லது நல்லது. இது மாதிரி தான் இன்றைக்கு நாம் அந்த தேவனுடைய இடத்துல இருந்து எதை செய்தாலும் தேவனுக்கு என்று, மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்துட்டு அன்னைக்கு ரெவ்யூ பண்ணும் பொழுது, அந்த நைட்ல நாம அந்த நாள்ல நடந்த விஷயங்களை ரெவ்யூ பண்ணும் பொழுது, ஓகே நான் இன்னைக்கு இதை செய்திருக்கிறேன், இது நல்லது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? எப்படி அதை செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பிதாவினால் நான் அநேக நற்கிரியைகளை செய்தேன், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்றேன். ஸோ தேவனுடைய கிரியைகளை, அது எங்க, நம்முடைய குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, நம்ம எங்க இருந்தாலும் அது நம்ம ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல உடனே நான் ஊழியம் செஞ்சாதான் நற்கிரியை என்று இல்லை. அது வீட்டில் ஆண்டவர் நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அங்க நம்ம ஹஸ்பண்ட்கோ, ஒய்ஃபுக்கோ, பிள்ளைங்களுக்கோ, பெற்றோருக்கோ செய்யறதே அது ஒரு பெரிய ஊழியம் தான் அருமையானவர்களே. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நீ நற்கிரியை செய்கிறதுக்காக நான் உன்னை வைத்திருக்கிறேன். அதுவும் சர்ச் மேண்டேட்ரியா நற்கிரியை செய்யணும். இல்ல தீத்துவ கிரேத்தா தீவுல விட்டுட்டு வர்றாரு. அங்க அவர் சொல்றாரு, சபை நற்கிரியை செய்யட்டும்னு. அந்த 3 அதிகாரம் தான் தீத்துக்கு எழுதினாரு. சர்ச் ஸ்தாபிக்கிறத பத்தி தான் அங்க எழுதுறாரு. ஆனா அங்க 6 முறை அவர் நற்கிரியைகளை குறித்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, சர்ச் நற்கிரியைக்கு மாதிரியா இருக்கணும், நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், நற்கிரியை செய்ய பழகட்டும், பிராக்டிஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அங்க எழுதுகிறார். ஸோ நற்கிரியைகள் செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதை ஏற்கனவே நம்ம கிட்ட என்ன செய்திருக்கிறாரா, ஆயத்தம் பண்றார். அதாவது எப்படின்னா, நான் இந்த ஃபேமிலியில இருப்பேன் அப்படின்னா அங்க நான் என்னெல்லாம் செய்யணும், அதுதான் ஆண்டவர் என்னோட பிளேஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டார் ஏற்கனவே. ஸோ அந்த ஒர்க்கு ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரு இந்த ஃபேமிலியில, இந்த ஒர்க் பிளேஸ்ல, இந்த சர்ச்ல, அதெல்லாம் கேட்டு நம்ம செய்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அருமையானவர்களே.
யோசேப்புக்கு ஒரு பிரிசன் வைத்திருந்தார், ஆனா அங்கேயும் அவனுக்கு ஒரு ஊழியம் வைத்திருந்தார். தானியலுக்கு ஒரு டென் வைத்திருந்தார், ஒரு சிங்க கெபி வச்சிருந்தார், அங்கேயும் ஊழியம் வச்சிருந்தார். அனன்யா மிஷாயல் அசரியாக்கு அங்க ஒரு அக்கினி வைத்திருந்தார், அங்கேயும் ஏற்கனவே. ஸோ எவ்ரிடே லைஃபுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வைத்திருக்கிறார். அதே மாதிரி நமக்கு ஒரு பிக் பிக்சரும் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னவா இருப்போம் அதுக்கு ஒரு ஆயத்தம். எரேமியாவை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பரிசுத்தப்படுத்திட்டேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். ஸோ எவ்ரி ஸ்டெப்புக்கும் அவர் நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சிருக்கிறாரு. நம்முடைய பிக் பிக்சருக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் வைத்திருக்கிறாரு. அதையும் நம்ம தேவனிடத்துலேருந்து கேட்டு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. அருமையானவர்களே, அடுத்து சொல்லுகிறார், பிதாவினிடத்துல நான் உங்களை பக்கமா கொண்டு வந்துட்டேன். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா நம்ம பார்க்குறோம், எல்லாரும் பாவம் செஞ்சு நம்ம இருந்தோம். நியாயப்பிரமாணத்துல ரத்தம் தான் அந்த தேவனுடைய சமூகத்திற்கு அந்த ஆசாரியனை கொண்டு போக முடிஞ்சிச்சு இல்ல. நம்ம பார்க்கிறோம் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஸோ நியாயப்பிரமாணத்துல சுத்திகரிப்புனாலே ரத்தத்தினால. அதுலயும் அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும், வருஷத்துக்கு ஒரு முறை வருஷம் வருஷம் போய் அதை மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் அவர் ஊழியம் செய்தது நிமித்தமாய் ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படும். ஆனா இயேசு கிறிஸ்துவோ பிரதான ஆசாரியனாய் நமக்காக அவருடைய ரத்தத்தை, அங்க பிரதான ஆசாரியன் ஆடுகள் மாடுகளுடைய ரத்தத்தை அங்க கொண்டு போனார். இங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தையே நமக்கு சிந்தி பிரதான ஆசாரியனாய் இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த தேவனிடத்திலேயே உட்கார்ந்து நம்மளையும் பக்கத்திலே உட்கார வச்சு நம்மளுக்காக அவரங்க பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். So we are brought so close இல்ல. கிருபாசன தண்டைக்கு வருகிறதற்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, ஸோ இன்னைக்கு இந்த செகண்ட் போர்ஷன்ல ஒரு ஹாஃப் உடைய சம்மரி என்னன்னா, நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய பாட்டில் என்ன, நமக்கு ஒரு அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நமக்கு அவர் விளங்க பண்றதுக்காக நம்மை ரட்சித்தார்னு பார்க்கிறோம். நம்முடைய சைட்ல நற்கிரியை செய்கிறதுக்காக நம்மை ரட்சித்தார்னு சொல்ல. அந்த மீன்ஸ் என்ன, எதன் மூலமாய் நம்மை ரட்சித்தார், ரத்தத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த செகண்ட் போர்ஷனோட அடுத்த ஒரு பார்ட் என்னன்னு பார்க்கிறோம்னா 14 18 22 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம்னா அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, 14 18 வரைக்கும் முதல்ல பார்க்கலாம். இரு திறத்தாரையும் ஒன்றாக்குகிறார். அவர் சமாதானக்காரனராய் ரெண்டு செப்பரேட் பார்ட்டிஸா இருந்தவங்கள ஒரே பார்ட்டியா அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சோ அவர் சமாதானக்காரனர், பகையை சிலுவையினால் கொன்றார். பிரிவினையாகிய யோசிப்பாங்க, அதாவது பிரிவினையாகிய நடுச்சுவர், பகை, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம், இது எல்லாமே பிரிவினை என்று சொல்லி, அதாவது இந்த பிரிவினைக்கு காரணமா இருந்தது இந்த நியாயப்பிரமாணம். யூதரையும் உலகத்தின் மற்ற ஜனங்களையும் பிரித்ததே இந்த நியாயப்பிரமாணம் தான். அதுதான் நடுச்சுவராய் இருந்தது. அதற்கு அவர் அந்த பிரிவினையை என்னெல்லாம் செய்தாராம், அந்த நியாயப்பிரமாணத்தை தகர்த்தார், தமது மாம்சத்தினால் ஒழித்தார், பகையை சிலுவையினால் கொன்றார் என்று சொல்லி 3 டேர்ம்ஸ் அங்க நிச்சயமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 14 18 verses வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் தான் என்னவா இருந்துச்சு, சுவரா இருந்துச்சு, பகையா இருந்துச்சு, நடுவுல அது வேறு பிரிக்கிறதா இருந்துச்சு. அது என்னெல்லாம் செய்தாராம், தகர்த்தார், ஒழித்தார், கொன்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னி எந்த டிஃபரன்சஸும் இல்லை. ஸோ யூதரும், அதாவது தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார், மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டாக்கினார். இனி எந்த டிஃபரன்ஸும் எந்த செப்பரேஷனும் இல்லைன்றது அங்க ஆண்டவர் அங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஸோ புதிய மனுஷன், அந்த ஆல்டிடியூடே கிடையாது, எந்த டிஃபரன்சஸும் கிடையாது. புதிய ஒரு மனுஷன், புதிய ஒரு ஃபேமிலின்ற ஒரு புதிய பரிமாணத்தை அங்க ஆண்டவர் அங்க ஏற்படுத்துகிறார். இதுதான் திரும்பவும் பிறந்து ஒரு புது கிரியேஷன். அது யாரா, யூதரா இருந்தாலும் மறுபடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிறக்கணும். புறஜாதியாரா யூதர் அல்லாதரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம பிறந்தால்தான் இன்னொரு புது சிருஷ்டி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல அவர் சமாதானத்தையே சுவிசேஷமாய் கூறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இனிமே எந்த ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த பாலினம் கிடையாது, எல்லாரும் ஒன்று என்று சொல்லி கலாத்தியர் 3:20 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ஒன்னா இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த போர்ஷன்ல 3 தடவை
அவர் சமாதானம் சமாதானம் சமாதான காரணரானார், சமாதானம் பண்ணினார், சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த சமாதானத்திற்காக தான் பிதாவாகிய தேவன் தம் குமாரனையே பலியாக கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தமது ஆவியை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக ரெண்டாக கிழிந்தது. ஸோ இப்போ அந்த திரைச்சீலை அதுதான் அந்த உள்ளார போறதுக்கு, அந்த நியாயப்பிரமாணம் தான் உள்ள போறதுக்கு சுவராய் நடுச்சுவராய் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவன் சிலுவையிலே அதை அவரு அப்போ ரெண்டா கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதை இன்னும் அழகா எபிரேய நிருபக்காரன் என்ன எழுதுறாரு, யூதர் அல்லாதோர் நாம அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம், தனது மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் அந்த மாம்சம் கிழிக்க ஒப்பு கொடுத்தப்பட்டதுனால நாம இன்றைக்கு அதுக்குள்ளார போக முடியும். அந்த வசனத்துல எபிரேயர் 10:19 பார்க்கிறோம், ஒரு புதிய வழி, ஜீவ வழி. அப்போ அது வழியாய் போகிறவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய மனுஷனாய் நாம் எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. சோ இந்த நியாயப்பிரமாணத்தை ஒழித்தது நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், கலாத்தியர் 3:14-13 அந்த சிலுவையின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை எல்லாத்தையுமே ஒழிச்சிடுறார். நல்லா கவனிங்க, இதுல ஒரு தெளிவு நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை எல்லாவற்றையும் அங்க சிலுவையில அவர் ஒழித்து முடித்து விடுகிறார் அருமையானவர்களே. சோ இன்னைக்கு புதுசா ஒரு உபதேசம் கிளம்பி இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள், நியாயப்பிரமாணத்தின் வாக்கு தத்தங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்கள் எதுவுமே புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு கிடையாது. இதை தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, தவறான உபதேசம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வேதத்தின் அடிப்படையில நம்ம என்னன்னு பார்க்கலாமா? நம்ம 1 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், பழைய பாட்டு வாக்கு தத்தங்கள் யாருடையது? தேவனுடைய இல்ல, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. முதல்ல வேதத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமே ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து வானக்கும் அவங்களுக்கும் பகை உண்டாகும், அவன் அந்த அவர் உங்க தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்கால நசுக்குவ. இதுதான் அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலேயே முதல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை, புதிய ஏற்பாட்டுல முதல் ஃபுல்ஃபில்மெண்ட்டே அந்த பழைய ஏற்பாட்டோடைய முதல் வாக்கு தத்துவம் தான். சரியா? சோ அந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ கலாத்தியர் 3:16-29 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கும் சந்ததிகளுக்கும் வாக்கு தத்துவம். சந்ததிகளுக்கு என்று சொல்லி அநேகரை குறித்து சொல்லாம ஒருவரை பத்தி சொல்லியிருக்க, அந்த சந்ததி கிறிஸ்து. ஸோ ஆபிரகாமுடைய சந்ததி, ஒரே சந்ததி கிறிஸ்து. அந்த கிறிஸ்து மூலமாய் நாம என்ன இருக்கோம், வாக்கு தத்தத்தின் சந்ததிகளாயும் சுதந்திரராயும் இருக்கிறோம் சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த கலாத்தியர் 3:17 நல்லா கவனிங்க, தயவு செய்து தலையில ஏத்துங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்து அவர் அந்த ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமுக்கு பிறகு 430 வருஷம் கழிச்சு தான் என்ன வந்தது, நியாயப்பிரமாணம். இல்ல, ஆபிரகாமுக்கு பிறகு இவங்கெல்லாம் எகிப்துக்கு அடிமையா போயிட்டாங்க. 430 வருஷம் கழிச்சு வந்த நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை தள்ளி அந்த வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஸோ ஆபிரகாமுக்கு முற்பிதாக்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரோ அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நாமும் கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் இன்னும் தைரியமாய், அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலர்கள் சுதந்திரித்ததை காட்டிலும் நம்ம அதிகமாய் சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வழியை திறந்திருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இனி யூதன் கிரேக்கன்லாம் இல்ல. நீங்க 29 கலாத்தியர் 3:29 கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்படி விலையேற பெற்ற நாம் பிழைக்க இல்லை, மனுஷன் அப்பத்தினால இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால அப்படிப்பட்ட வார்த்தைய உனக்கு கிடையாதுன்னு சொல்ற பக்க வழியாய் நுழையிற சகோதரரை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீங்க.
அவங்களுக்காக முடிஞ்சா கொஞ்சோண்டு ஜெபம் பண்ணலாம். அந்த வார்த்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் தயவு செய்து அதையும் கேட்டுக்கிட்டு ஏதோ புதுசா சொல்றாங்களே அப்படின்னு அதையும் ஃபார்வர்ட் பண்ற கூட்டமே தயவு செய்து தெளிவடையுங்க. நம்ம பிழைக்கிறதே தேவனுடைய அந்த வார்த்தைகளால தான், வாக்கு தத்தங்களால தான். அது நமக்கு கிடையாதுன்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய மோசடி என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அருமையானவர்களே. சோ இந்த நாளிலே தூரமா இருந்த யூதர் அல்லாதவருக்கு சமீபமாய் வந்த யூதருக்கும் நான் ஆண்டவர் என்ன செய்தாரு, சமாதானத்தின் சுவிசேஷத்தை கொடுத்து ஒரே ஆவியினாலே, அந்த இப்ப யூதரும் கிரேக்கரும் யூதரும் புறஜாதியாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடம் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது 19 22 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். எல்லாம் இப்போ ஒரே ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி ஆயிட்டோம். உலகம் ஃபுல்லா எப்படி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தன்னுடையவர்களாய் தம்முடைய சாயலாக ஒரே டிஃபரன்ஸே இல்லாம மனுஷனை ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து தான் எல்லாம் வரணுங்கிற மாதிரி ஒரே மனுஷனை எதுக்கு ஆண்டவர் எல்லா ஆவி அவரிடத்துல நிறைவா இருந்தது. ஆனா ஒருவனை படைத்தார். எதற்காக? தேவ பக்தி உள்ள சந்ததியாய் தேவ பக்தி உள்ளவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி படைத்தார். ஆனா அவன் கெட்டு போனா எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டான். சோ இன்றைக்கு அதே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அதை அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் ஃபுல்ஃபில் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. சோ இந்த இடத்துல அவரு அதே மாதிரி அந்த ஒரே ஆவியினால நம்ம எல்லாரையும் திருப்பியும் ஒரே ஃபேமிலியா அவரங்க ஆக்குகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்க இப்போ இங்க பவுல் எழுதுகிறார், இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளும் இல்ல அப்படின்னு அந்நியரும் பரதேசிகளுமா இராமல். ஆனா பைபிள்ல நம்ம நிறைய இடத்துல நீங்க இந்த பூமியில அந்நியர் பரதேசின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டோம்னா தேவனுக்கு நாம் அந்நியர்கள் அல்ல, தேவனுக்கு நாம பரதேசிகள் அல்ல. ஆனால் உலகத்திற்கு நாம் அந்நியரும் பரதேசிகளும் இல்ல. ஆபிரகாமை குறித்து எபிரேயர்ல அவர் எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு, ஆனா உலகத்துல தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு அவங்க போனாங்கன்னு பார்க்கிறோம். பேதுரு நிருபத்துல எழுதுகிறார், தன்னுடைய நிருபத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்லி சொல்லுகிறார். பரதேசிகளா நம்ம இந்த உலகத்துல சஞ்சரிக்கிற வரைக்கும் சொல்லி சொல்லுகிறார். சோ இந்த பூமிக்கு உலகத்திற்கு நாம் பரதேசிகள் அந்நியர், ஆனா தேவனுக்கு இல்ல. அருமையானவர்களே, நாம ஒரே நகரத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரே நகரத்தார் அப்படின்னா நம்முடைய பாஷையில சொன்னோம்னா ஒரே ஊர்க்காரங்க. நம்ம பழைய ஏற்பாட்டு ராஜாக்களுடைய காலத்துல பாக்குறோம், அவனுடைய தாயாகிய இவள் எருசலேம் நகரத்தாள், அது மாதிரி திருப்பி அப்போ எங்க ஊர்க்காரங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க ஊரு ராஜ்யத்தின் பிள்ளை, நீ என் ஊர்க்காரங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி ஒரே தேவனுடைய வீட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வீட்டார் அப்படின்னா குடும்பத்தாரை தான் வேதத்துல அப்படி பாக்குறோம் இல்ல. நம்ம நோவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசிங்க, நீயும் குடும்பமும். யோசுவால பாக்குறோம் 7ஆம் அதிகாரம் 7-18 வரைக்கும் 17-18 வசனங்கள்ல பாக்குறோம். அங்க ஆயி பட்டணத்துல ஒரு பெரிய வீழ்ச்சி தோல்வி நடக்குது. அங்க உடனே இது எதனாலன்னு சொல்லி அங்க அவங்க செக் பண்ணும் பொழுது அங்க சாபத்தீடானதை யார் எடுத்தான்னு பார்க்கும்போது கோத்திரமா வர சொல்றாங்க. அப்ப யூதா கோத்திரம் குறிக்கப்படுது. அந்த யூதா கோத்திரத்துல சேராகியருடைய வம்சம் குறிக்கப்படுது. அதுல அந்த வம்சத்துல பேராய் வர சொல்லும் பொழுது சப்தி குறிக்கப்படுகிறான். அவங்கள சப்தியின் வீட்டாரை பேராக வர சொன்ன பொழுது ஆகானங்க குறிக்கப்படுகிறான். சோ வீட்டார் என்றால் சொந்த குடும்பம், ஓன் இமீடியட் ஃபேமிலி. சோ நாம யாரா? தேவனுடைய வீட்டார், தேவனுடைய குடும்பத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ஊர்க்காரங்க, தேவனுடைய சொந்தக்காரங்க, நாம ஒரே அவருடைய குடும்பத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. இதுல 20-22 வசனங்கள் வரைக்கும் அங்க ஒரு பிக்சர் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு கட்டடம் கட்டுகிறது போல ஒரு பிக்சர் அங்க கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அந்த கட்டடத்தோடைய அஸ்திபாரம் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும், அந்த கட்டடத்துடைய மூலைகள் இயேசு கிறிஸ்து. அதுக்கு மேல நீங்க எல்லாம் கட்டடங்களாய் ஒவ்வொரு கல்லாய் நீங்க கட்டப்படுறீங்க. மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல மூணு பீப்புள் பார்க்கிறோம் இல்ல. எப்படி? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திவாரம், இயேசு கிறிஸ்து மூலைகள், நாமெல்லாம் அங்க கட்டப்படுறோம்.
கட்டப்படுகிற நம்மை அந்த கட்டடத்துக்கு 3 பேர் வைக்கிறார். ஒண்ணு மாளிகைன்னு சொல்றாரு, அடுத்தது பரிசுத்த ஆலயம் சொல்றாரு, அடுத்தது தேவனுடைய வாசஸ்தலம் சொல்றாரு. இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் யார்? அப்போஸ்தலர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள் தான் அப்போஸ்தலர். அவர்கள் தான் அந்த 12 அஸ்திபார கற்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அங்க அப்போஸ்தலர் மேலதான், அவங்க தான் அஸ்திபாரம், அவங்க மேல நம்ம கட்டப்படுறோம்னா என்ன அர்த்தம்? மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், அந்த பேதுரு சொல்றாருல, நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவன் அங்க பேதுரு சொல்லும்போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீக்கு தான் கரெக்டா சொன்ன, பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீ கல்லா இருக்கிற இந்த கல்லின் மேல் நான் என்ன செய்வேன்? என்னுடைய சபையை கட்டுவேன். சோ சபையுடைய அஸ்திபாரம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதான உபதேசம். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். இன்னைக்கு நிறைய பேரு யெகோவா தேவன் சொல்றாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், அவரு ஜீவன் உள்ளவராய் இன்றைக்கும் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலதுபார்சத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார், வரப்போகிறார் என்றதான அந்த உபதேசத்தெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்கிறது இல்ல. அது தவறு, வேதத்தின்படி அது தவறு. அஸ்திபாரம் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் மேல எல்லாமே கிறிஸ்து தான். அதுதான் நமக்கு அஸ்திபார உபதேசமா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் யாரு? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர், அந்த 12 சீஷர்களை குறிச்சு, அப்புறம் பவுலையும் அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலர், பர்னபா, இன்னும் சில few chosen people அங்க அப்போஸ்தலரா இருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் யாருன்னா முன்னுரைக்கிறவர்கள். புதிய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசி கிடையாதானா? நிச்சயமாக இருந்தாங்க. எல்லா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்துல தான் நம்ம கட்டப்படுகிறோம். அகபு பவுலை குறிச்சு சொல்றாருல, எருசலேமுக்கு போகாத, உனக்கு அங்க கட்டுகள் காவல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 3:6 கூட தேவனுடைய ரகசியம் பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ கண்டிப்பாக நமக்கு இங்க அந்த தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டுல உண்டு. ஆனா தீர்க்க தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்து தான் தீர்க்கதரிசியின் ஆவி. சோ இயேசு கிறிஸ்துனா யாரு? வார்த்தை. சோ எந்த தீர்க்க தரிசனமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இருந்துச்சுன்னா தான் அது தீர்க்க தரிசனம். சும்மா நீ அப்படி இருப்ப, அங்க போவ, இங்க போவ, அது இல்ல. தேவனுடைய வார்த்தையின் அஸ்திபாரத்தின் மேல் வார்த்தையா இருக்கிறது தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்னா, அதாவது மூளைக்கு தலைக்கல் என்றும் கோடிக்கல் என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை விட, அஸ்திபாரத்தை விட மூளைக்கல் ரொம்ப முக்கியமானது. ஃபவுண்டேஷனை விட கார்னர் ஸ்டோன் முக்கியமானது. சோ இயேசு கிறிஸ்து தான் எல்லாம். சோ அந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுமே இல்ல, அவர் எபேசு சபைக்கு எழுதும் போதுதான் ரெவலேஷன்ல சொல்றாரு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத நீ என்ன செஞ்சுட்ட? கண்டுபிடிச்சிட்ட. அப்ப வார்த்தையின் அடிப்படையில இல்லாத அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதுக்கு வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அருமையானவர்களே, சோ இதுல இந்த அஸ்திபாரம் மூளைக்கற்களின் மேல நம்ம கட்டப்படுறோம். எப்படி? மாளிகையாய், பரிசுத்த ஆலயமாய், தேவனுடைய வாசத்தலமாய். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். மாளிகை என்றால் கட்டடம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய தோட்டமும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்றாரு, நான் புத்தியுள்ள சிற்பாஸ்தாரியை போல நான் உங்களுக்கு அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். வேறொருவன் யாரு கட்டுறா? தங்களுடைய டீச்சிங்ஸ் மூலமாய், தங்களுடைய போதனைகளின் மூலமாய் அங்க கட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவரை தான் நல்ல போதகர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இல்ல நம்ம அதாவது 1 யோவான்ல எழுதுகிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களால் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது. நமக்கு நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அது கண்டிப்பா வேதத்தை நம்ம முதல்ல என்ன, ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறவனா இருக்கணும். சோ டீச் பண்றவங்க கரெக்டா பண்றாங்களா, அது எல்லாவற்றையும் நிதானித்து அறியலைன்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். கடைசி நாட்களில இருக்கிறோம். ஏன்னா நம்ம பார்த்தோம், பிசாசும் எதனால ஏமாற்றம்? வார்த்தையினால இல்ல, இயேசு கிறிஸ்துவையே வார்த்தையினால அவங்க ஏமாற்றினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ மாளிகை கட்டப்படுகிறது. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் போதித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், போதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய கட்டடம் எதனால் கட்டப்படுகிறது? சத்தியத்தினால, போதனைகளால அது கட்டப்படுகிறது. நம்முடைய கட்டடம் எப்படி இருக்குதுன்னு ஒரு சோதனை வரும். பொண்ணா, வெள்ளியா, மரமா, வைக்கோலா, என்னத்தினால கட்டிருக்கு, அக்கினி சோதனை வரும். அந்த நேரத்துல அது உண்மையான உபதேசத்தினால, கரெக்டான வேர்ட்ஸ்னால கட்டப்பட்டிருந்துச்சுன்னா அது நிலைச்சு நிற்கும், இல்லைன்னா அது வெந்து போகும். நிலைச்சிச்சுன்னா உங்களுக்கு பலன் உண்டு, நிலைக்கலைன்னா உங்களுக்கு அது நஷ்டம் அடைவீர்கள். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட நாம, கர்த்தரை பிடித்து கொண்ட நாம, வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் மட்டும் பிழைப்பான், அக்கினிக்கு தப்பினவனை போலவன் இருப்பான். அக்கினிக்குள்ளார போயிட்டு தப்பிச்சு கறிக்கட்டையா வெளியே வந்துட்டேன்ப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொன்ன மாதிரி. ஸோ வார்த்தை இல்லைன்னா கஷ்டம். ஸோ இந்த மாளிகை எப்படி கட்டப்படுகிறது? வார்த்தையினால, உபதேசங்களால, வசனத்தால கட்டப்படுகிறது. பரிசுத்த ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது? 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம், நாம தான் அந்த ஆலயம். அதுதான் நம்ம பார்த்தோம், தேவனுடைய ஆலயமாய் நம்ம கட்டப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது? நம்முடைய பரிசுத்த நடக்கையால் இல்ல. 1 பேதுரு எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அங்க அழைக்கிறார். சோ இந்த நம்ம அந்த மூலைக்கல்லின் மேல, அஸ்திபாரத்தின் மேல தேவனுடைய ஆலயமாய், பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறோம். எப்படி? அது நம்முடைய பரிசுத்த ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு வேர்ட், ஒவ்வொரு தாட்லையும் பரிசுத்தம் இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி யோசிச்சு நம்ம அதை செய்யறது மூலமா தேவனுடைய ஆலயமாய் நம்ம கட்டப்படுகிறோம். 3வது தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம கட்டப்படுகிறோம். தேவனுடைய வாசஸ்தலம்னா தேவன் தங்குற இடம் இல்ல, தேவன் தங்குற இடம் தேவனுடைய வாசஸ்தலம். மனுஷனை உண்டாக்கினதே மனுஷனோட உலாவுறதுக்கு தான் உண்டாக்கினார். பாவம் செஞ்சா அவன் வெளியே வந்துட்டான். ஏதனை விட்டு வந்த பிறகு பலிபீடங்கள் கட்டும் பொழுதெல்லாம், ஆபேல் பலி செலுத்தின போது அங்க ஆண்டவர் வந்தாரு. அதுக்கு பிறகு நோவா, ஆபிரகாம், சாலமோன் ராஜா, ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எல்லாம் தெரியும். சோ அங்க பலி செலுத்தின பொழுதெல்லாம் தேவன் அங்க மனுஷனிடத்துல வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஆசரிப்பு கூடாரம் அங்க கட்டப்பட்டதை நம்ம மோசையின் மூலமாய் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டுச்சு. அங்க யாத்ராகமத்துல சொல்றார், அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு அடுத்ததாக தாவீதுக்கு ஆசை தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு. ஆனா ஆலயத்துக்கு வேண்டியது எல்லாம் அவர் சேர்த்து வச்சாரு. சாலமோன் மூலமா அங்க தேவனுடைய ஆலயம் அங்க கட்டப்பட்டது. அந்த 2 டெம்பிள்ஸும் அங்க சாலமோன் கட்டின தேவாலயம் அங்க 410 வருஷம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாபிலோனியர்கள் வந்து அதை கேப்சர் பண்ண பிறகு அதை அழிச்சிட்டாங்க ஆலயத்தை. 70 இயர்ஸ் பாபிலோனியன் கேப்டிவிட்டி வரைக்கும், 70 வருஷம் இவங்க அங்க இருந்த வரைக்கும் அங்க ஆலயமே இல்லாம இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2வது டெம்பிள எஸ்ராவும் ஜெருபாபேலும் கட்டினாங்க. அது கிட்டத்தட்ட 585 வருஷம் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட 450 வருஷம் கழிச்ச பிறகு ஏரோது வந்து அதை பயங்கரமா செலவு பண்ணி அதை புதுப்பிக்கிறாரு. ஆனா அந்த அதனால அதுக்கு பேரே ஏரோதின் ஆலயம்னே அதுக்கு பேர் வந்தது. அதுக்கு பிறகு ஒரு 100 வருஷத்துல எல்லாம் அங்க ரோமர்கள் வந்து அதை, டைட்டஸ் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வதாக ஒரு ஆலயம் இனி வரும் எருசலேம்லன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த ஆலயத்துல அங்க அந்தி கிறிஸ்து வந்து தன்னுடைய சீட் அங்க போடுவான்னு சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். அந்த ஆலயம் 1000 வருஷம் அந்த இயேசு கிறிஸ்து பூமியில அரசாட்சி செய்கிற வரைக்கும் இருக்கும். ஆனா நித்தியமாய் அது இருக்காது. ஏன்னா பரலோகத்துல தேவாலயத்தை நான் காணவில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ தேவன் வாசம் பண்ணினது இப்படிலாம் மனுஷனோட, சும்மா சாதாரணமா மனுஷனோட இருக்க விரும்பினார், அவன் இல்லாம போயிட்டான். அதுக்கு பிறகு பலி செலுத்தி மனுஷன் தேவனோட இருந்தான். அதுக்கு பிறகு ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாய், அதுக்கு பிறகு தேவாலயம் கட்டினதன் மூலமாய், இப்ப எதுவுமே இல்லையே. எப்படி தேவன் எப்படி? இதுதான் அருமையான திருப்பி அந்த ஏதேனின் அனுபவத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறார். நான் இப்படிதான் கூட சாதாரணமா நடக்கதான் நான் விரும்பினேன், இப்ப திருப்பியும் அதுக்கு டுவர்ட்ஸ் தட் நானே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்ல. வேதத்துல பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 21:1-3, வானம் பூமி எல்லாம் ஒழிஞ்சிரும், பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை கண்டேன். தோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் நான் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய
ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய ஆண்டவருக்கு மனுஷனோட இருக்கிறது தான் ரொம்ப பிரியமானது. அருமையானவர்களே, ஸோ இப்போ அந்த தேவன் என்ன செய்தாரு, மனுஷனோட இருக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தன் குமாரனை என்ன செய்தாரு, மாம்ச ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினார்ல. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வார்த்தை தான் என்னது, மாம்சமாகி மனுஷ உருவில் 33 வருஷம் இந்த பூமியில அவர் இருந்தார். ஸோ இப்போ எப்படி நம்மளோட அவர் வாசம் பண்ணுவார்னா 2 விஷயம். ஒன்று, யோவான் 14:23 பார்க்குறோம், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வார்த்தை என்ன செய்ய, என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். அப்போ தேவனத்துல அன்பா இருந்து வசனத்தை கை கொள்கிற இடத்துல பிதாவும் குமாரனும் வந்து வாசம் பண்ணுவோன்றாங்க. 2வது நம்ம என்ன பண்ணா, தேவன் வந்து நம்ம இடத்துல வாசம் பண்ணுவார், நாம கெம்பீரித்து பாடினால். சகரியாவில் எழுத, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இதுதான் தாவீதுடைய சீக்ரெட்டா இருந்துச்சு. அருமையானவர்களே, ஸோ தேவனுடைய மாளிகை எப்படி கட்டப்படுகிறது, அது வசனத்தால், போதனையால். தேவனுடைய பரிசுத்த ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது, பரிசுத்த நடக்கையால். தேவனுடைய இந்த வாசஸ்தலம் எப்படி கட்டப்படுகிறது, நம்ம வசனத்தை கை கொள்ளுகிறதன் மூலமாகவும் கெம்பீரித்து பாடுவதன் மூலமாகவும் தேவன் நம்ம இடத்துல வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த செகண்ட் சாப்டரோட 3rd போர்ஷனுடைய சம்மரியை இப்போ கடைசியாக பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பகையாய் நின்ற அந்த சுவரை, அந்த நியாயப்பிரமாணத்தை அங்கே தகர்த்து போட்டார் சொல்லி பார்க்கிறோம். சமாதானம் பண்ணினார், தன்னுடைய மாம்சத்தை அதை கிழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு எல்லா பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் மூலமே நமக்கு சொந்தம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரே குடும்பமாய் ஒரே ஊர்க்காரங்களா நம்ம ஆயிட்டோம் தேவனோடன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஒரே ஃபேமிலியா நம்ம கட்டப்படுறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் தான் அஸ்திபாரம், இயேசு கிறிஸ்து மூலைக்கல். அவருக்கு மேல நம்ம எப்படி கட்டப்படுறோமா, நம்ம மாளிகையாய், தேவனோட பரிசுத்த ஆலயமாய், தேவனுடைய வாசஸ்தலமாய் நம்ம கட்டப்படுகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமா நம்ம உண்மையாவே சொல்றேன், இதெல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு 10ல் ஆண்டவர் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் அதிகமாய் நமக்கு ஞானத்தை விருத்தி அடைய செய்வாராக. அதாவது ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு. ஸோ இன்னும் நம்ம அதை கிராஸ் பண்ண 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 ஆண்டவர் நமக்கு இன்னும் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசின நல்ல உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. எப்படியோ இருந்தோம் ஆண்டரே, மரித்தவர்களாய் பிசாசின் சாயலை கொண்டவங்களா நாங்க இருந்தோம். ஆனா ஆண்டரே உங்களுடைய சுத்த அன்பினால கிருபையினால நீங்க எங்களை ரட்சித்தீங்க, உங்களோடு கூட உட்கார வச்சிருக்கிறீங்க, எந்த பிரிவினையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு உங்க மேலேயே நீங்க எங்களை கட்டிட்டு இருக்கிறீங்க ராஜா. அதுக்கு நாங்க பாத்திரவான்களாய் நடந்து ஆண்டரே எங்களை நாங்க ஏற்கனவே எங்களை ஆவியினால உயிர்ப்பித்து அங்களை அங்க உட்கார வச்சிருக்கீங்க. அதை ஆண்டரே ஒவ்வொரு நாளும் அதை நாங்க மைண்ட்ல வைத்து பூமிக்குரியவைகள் எல்லாம் மேலானவைகளை நாட உதவி செய்யுங்க ஆண்டரே. உங்க சத்தத்தை இந்த பூமியில கேட்டு பழகி ஆண்டரே சரீர உயிர்த்தெழுதல் அடைந்து ஆண்டரே நித்தியமாய் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. God bless you.